வணக்கம். நாம் இன்றைக்கு தொல்காப்பியத்தின் பொருளதிகார அகத்திணை இயலில் 950வது நூற்பா. அது முதற் பொருளை கூறுகிறது. முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என இயல்பு உணர்ந்தோரே. அதாவது உலகத்திலேயே உலக பொருளை பல வகையாக பல பேர் பிரித்திருந்தாலும் தொல்காப்பியர் அக்ரிணை பொருள் என்றும் உயர்திணை பொருள் என்றும் பிரித்ததோடு அல்லாமல் முதற் பொருள் என்றால் என்ன, அது நிலமும் பொழுதும் என்று சொல்லுகிறார். இந்த நிலமும் பொழுதும் என்று முதற் பொருளை சொன்ன தொல்காப்பியரை போல இந்த உலகத்தில் யாருமே இந்த கருத்தை சொல்லவில்லை. முதற் பொருள் என்ன? நிலம் என்கிறார். அடுத்து இரண்டாவது பொருள் எது? பொழுது என்கிறார். நிலம் என்ற உடனே தரை, அது நிலம், அது உலகத்துக்கு மேல இருக்கு, எங்க வேணா இருக்கலாம். ஆனால் அந்த தரை இல்லாமல் அந்த தரையை ஒட்டி கொண்டு எல்லா பொருளும் இருக்கின்றன. அதுதான் முக்கியம். நிலத்தில் கால் தோயாமல் யாரும் நடக்க முடியாது, வீடு கட்ட முடியாது, ஒரு பொருளை அமைக்க முடியாது. எதுவுமே நிலம் இல்லாமல் எதுவுமே இல்லை. நிலம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இது முதற் பொருள். சரி, இரண்டாவது பொருள் பொழுது என்கிறார். பொழுது என்றால் அதாவது நேரம். இந்த நேரத்தை நாம் எந்த செயலை தொடங்கினாலும் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நேரம் இருந்து கொண்டே இருக்கிறது. நிலம் எப்படி இருந்து கொண்டே இருக்கிறதோ அதை போல் நேரமும் பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றன. இது ஒரு பொருள். பிறகு பொழுதை அதாவது 6 6ஆக பிரித்து நிலத்தை 5ஆக பிரித்து இப்படி செய்கின்ற ஒரு வேறுபாடு வேற எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. முதற் பொருள் என்று கூறப்பெறுவது நிலத்தினையும் பொழுதினையும், இரண்டினது நன்மையினையும் ஆகும் என்று அவற்றினது இயல்பினை அறிந்த இலக்கண சான்றோர் கூறுவர் என்று சொல்கிறார். இதை நான் மட்டும் சொல்லவில்லை, எனக்கு முன்னால் இருந்த இலக்கண பேரறிஞர், கற்றறிந்த அறிஞர் அனைத்தும் கருத்துரைத்திருக்கின்றனர் என்று சொல்லுகிறார். இதை போன்று மொழிப என்ப என்மனார் புலவர் என்றிசினோர் என்றெல்லாம் தொல்காப்பியம் முழுவதும் 394 இடங்களில் சொல்லுகிறார். இப்படி சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? நான் இந்த தமிழ் இலக்கணத்தை நான் மட்டும் சொல்லவில்லை, இந்த கருத்தை நான் மட்டும் சொல்லிவிடவில்லை. எனக்கு முன்னால் இப்படி பலர் சொல்லி இருக்கிறார்கள்னா, தொல்காப்பியத்துக்கு முன்பு பல இலக்கிய நூல்கள், பல இலக்கண நூல்கள், பல்வேறு தமிழ் அறிஞர்கள் இருந்திருக்கின்றனர். அவற்றை கற்று படித்து தேர்ந்துதான் இந்த நூலை சொல்லுகிறார் தொல்காப்பியர். இதற்கு எனக்கு ஒரு ஐயம், திருக்குறளையும் படித்திருப்பார், திருக்குறளையும் கற்றிருப்பார், திருக்குறள் கருத்துக்களையும் எடுத்திருப்பார். ஆனால் திருக்குறள் என்று தனியாக சொல்லவில்லை. ஏனென்றால் ஒரு நூலை மட்டும் அவர் படித்து விட்டு செய்யவில்லை, பல்வேறு நூல்களை படித்ததனால் அவர் ஒரு நூலை குறிப்பிட்டு சொல்லாமல் மொத்தமாக எனக்கு முன்னால் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார். பிறகு உலகத்திற்கும் பூமிக்கும் முதற் பொருளாக ஏன் நிலத்தினையும் பொழுதினையும் கூறினார்? நிலம் இல்லாமல் எப்பொருளும் நிற்க முடியாது. பொழுது இல்லாத இடமும் நேரமும் இல்லை. இந்த இரண்டும் இன்றி எந்த பணியும் நடைபெறாது. நிலத்தின் மீது நின்று அல்லது இருந்துதான் எப்பணியினையும் ஆற்றுதல் முடியும். நேரம் பொழுது காலம் இன்றி எச்செயலும் நடைபெறாது. சரி, அதற்கு அடுத்து
நிலமும் அதற்குரிய சிறந்த பொழுதும். செய்யுள் செய்யும் பொழுது நிலம் வந்தே தீரும், பொழுது வந்தே தீரும். அதாவது இந்த பொருளதிகாரம் ஏன் செய்தார் என்று சொல்வதில் பலர் வேறுபடுகின்றனர். அதாவது வாழ்க்கையை பொருளாக கருதுகிறார், அதனால் வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்னார். வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்னது பொருளதிகாரம் என்றுதான் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் கருதி கொண்டிருக்கின்றனர், உரைத்தும் இருக்கின்றனர். ஆனால் தொல்காப்பியருடைய நோக்கம் அது இல்லை. தொல்காப்பியருடைய நோக்கம் எழுத்தை நன்கு கற்றுக்கொண்டவன், சொல்லை நன்கு தேர்ந்து ஆராய்ந்து கற்றுக்கொண்டவன், யாப்பிலக்கணத்தை கற்றுக்கொண்டவன், அவன் ஒரு காவியம் செய்ய முற்பட்டால் அந்த காவியம் தமிழ் பண்பாடு, தமிழ் வீரம், தமிழர் கொடை, தமிழர் ஒழுக்கம் இவையெல்லாம் மாறுபடாமல் அந்த காவியத்தில் அமைய வேண்டும் என்பதுதான் தொல்காப்பியருடைய நோக்கம். அதனால்தான் எங்குமே இப்படி செய்வீராக, இப்படி பார்ப்பீராக, இப்படி நடப்பீராக என்று தொல்காப்பியர் எங்கும் சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? இப்படி நடந்தனர், இப்படி வாழ்ந்தனர், இப்படி இருந்தனர் என்று சொல்லுகிறாரே தவிர நீங்கள் இப்படி வாழுங்கள் என்று நம்மை வேண்டவில்லை. திருவள்ளுவர் இப்படி வாழ்வீராக, இப்படி வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு வாழவில்லையானால் இந்த துன்பம் நேரும் என்றும் எச்சரிக்கிறார். ஆனால் தொல்காப்பியர் அதெல்லாம் செய்யல. அவருடைய நோக்கம் என்ன? தமிழ் எழுத்தை கற்றுக்கொண்டவன், தமிழ் சொல்லை கற்றுக்கொண்டவன் காவியம் படைத்தால் தமிழர் வாழ்வு கெடாமல், தமிழர் பண்பாடு கெடாமல், தமிழருடைய ஒழுக்கம் கெடாமல், தமிழருடைய வீரம் கெடாமல், தமிழருடைய பண்பாடு அனைத்தும் கெடாமல் அந்த காவியத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் அந்த நோக்கத்தில் அப்ப நாம வாழ வேணாமா? வாழறதை பத்தி அவர் காலம் போடலன்னா அவருக்கு முதல் நோக்கம் காவியம். பிறகு அதை நாம் ஏற்று வாழ்வதும் வாழாததும் நம்முடைய விருப்பம். ஆனால் எங்கேயும் தொல்காப்பியர் இப்படி வாழ்வீராக என்று கேட்டுக்கொள்ளவில்லை. சரி, இப்போது பார்க்கலாம். நிலம் என்பது தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த முதல்ல நூற்பால சொல்லும் போது முல்லை என்றுதான் தொடங்கினார். வாழ்ந்தவன் விலங்கோடு விலங்காக வாழ்ந்தான், ஆடையின்றி. விலங்கை கொன்று தின்றான். விலங்கை விரட்டி கொண்டு வரும்போதுதான் அவன் முல்லைக்கு வருகிறான். முல்லை என்பது காடு சார்ந்த பகுதியும், அங்குதான் அவனுக்கு நிழல் கிடைக்கிறது, குளிர்ச்சி கிடைக்கிறது, நல்ல வாழ்வதற்கு நல்ல வாய்ப்பான ஒரு இடமாக கிடைக்கிறது. அங்குதான் அவன் வந்து விலங்குகளை கொன்று தின்றவன் விலங்கை வளர்க்க வேண்டும் என்று அங்குதான் கருதுகிறான். அங்குதான் அவனுக்கு, அதாவது விலங்கு உணவை தவிர கறிக்காய் உணவு அவனுக்கு பிடிக்கிறது. அதாவது கனியை தின்றான், காயை தின்றான், கிழங்கை தின்றான், இலையை தின்றான், அதாவது கீரையை தின்றான். பிறகுதான் அவனுக்கு அந்த விலங்கு உணவுலிருந்து கொஞ்சம் மாறுபடுகிறான், விலங்கை வளர்க்க தொடங்குகிறான். அதுதான் அந்த பிறகு உண்ட கனியை, அதனுடைய கொட்டையை கீழே போடுகிறான். அந்த கொட்டை முளைக்கிறதை பார்த்தான். ஓஹோ, இதை நட்டு பயிரிடலாம் என்று கருதுகிறான். அதனுடைய விளைவுதான் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் மருத நிலம். சரி, அடுத்து போலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று வகுத்தார். பொழுது அதுல சிறுபொழுது, பெரும்பொழுது என்று இரண்டாக பிரித்தார். சிறுபொழுது என்பது ஒரு நாளைக்குள் அமைவது, பெரும்பொழுது ஓராண்டுக்குள் அமைவது. பொழுது சிறுபொழுது, பெரும்பொழுது என இரண்டு வகைப்படும். ஒரு சிறுபொழுது பகல், அது காலை, நண்பகல். பிறகு எல்பாடு. எல்பாடுனா எல் பாடுனா, எல் படு என்பது, எல்லுன்னா சூரியன் பொருள்,
எல்லுன்னா சூரியன் மட்டுமில்ல, ஒளியும் கூட. அதனால எல் படு காலை என்று ஒரு அறிஞர் எழுதிவிட்டார். இதற்கு உரை எழுதிய உரையாசிரியர்மார் அத்தனை பேரும் சிலர் மாலை என்று எழுதினர், சிலர் காலை என்று எழுதினர். காரணம், படுதல் என்றால் விழுதல் என்ற பொருளும் ஒன்றும் இருக்கிறது, எழுதல் என்ற பொருளும் இருக்கிறது. அதனால் எல் படுகாலை என்பதனை காலை பொழுது என்று அறிஞர் சிலரும் மாலை பொழுது என்று சிலரும் கருதுகின்றனர். இது மாலைதான் என்பதற்கு புலியூர்கேசியன் ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதாவது அந்தி சாயும் நேரம், அதாவது மாலை முன்பு அந்தி சாயும் நேரம், வைகரை விடியற்காலை என்று சொன்னவர் அதற்கு அது ஐயம் இல்லாமல் இங்க காலை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், அது மாலை நேரம் தான் என்பதை தெளிவுபடுத்துவதாக சொல்லுகிறார். இப்ப பாருங்க, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம். யாமம் என்பது நள்ளிரவு, வைகரை விடியற்காலம். இப்போ 6 பொழுது சிறு பொழுது ஆகிவிட்டது. பெரும் பொழுது அதாவது கார் கூதிர், கார்காலம், கூதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இது 6. இது பெரும்பொழுது, ஒரு ஆண்டினை வகுத்தது. நாம் இதை கொள்ள வேண்டுமானால் காரும் கூதிரும் மழைக்காலம், முன்பனியும் பின்பனியும் பனிக்காலம், இளவேனில் முதுவேனில் வேநீர் காலம். இது 3ஆக பிரித்துக் கொள்ளலாம். அதாவது பெரும்பொழுதை நாம பருவம் என்று சொல்லுவோம், அதை பெரும்பொழுது என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. கார்காலம் என்றாலே மழைக்காலம் என்றுதான் பொருள். கூதிர் என்றால் குளிர்காலம் என்று பொருள். முன்பனி காலம், பின்பனி காலம், அது பனிக்காலம். இளவேனில், முதுவேனில். இதுல ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த கார்காலமும் கூதிர்காலமும் ஆடி ஆவணி அல்லது ஆவணியிலிருந்து தான் தொடங்குகிறது. அப்படியானால் தமிழர்கள் அப்பொழுது ஆண்டின் தொடக்கத்தை ஆவணியாக கொண்டிருக்கின்றனர். அதுதான் இங்க தொல்காப்பியத்தில் வருவதனுடைய மழைக்காலத்தை தான் முதல்ல தொடக்க காலமாக கொண்டிருந்திருக்கிறார்கள். பிறகு காலம் போக போக அதை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று கருதிய தமிழன் அது கார்காலத்தில் விளைவு, அதாவது உழுது பயிரிடுகின்ற காலமே தவிர அறுவடை காலம் இல்லை. அதனால் தைதான் அறுவடை காலமாக இருந்ததனால் அந்த நாளை அது கொண்டாடி 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 மகிழ்ந்தனரே தவிர எந்த சங்க இலக்கியத்திலும் தைதான் தமிழர் புத்தாண்டினுடைய தொடக்க மாதம் என்றும் சொல்லவில்லை. சித்திரைதான் தமிழருடைய புத்தாண்டு தொடக்கம் என்றும் சொல்லவில்லை. அவன் எதை கொண்டாடினான் அதை வைத்துக் கொண்டுதான் நாம வகுக்கணுமே தவிர அவன் சித்திரையை கொண்டாடுவது வேனில் காலம், அது சித்திரையில சிலப்பதிகாரத்திலேயே வருகிறது. ஆனால் ஆண்டின் தொடக்கம் என்று கொண்டாடவில்லை. ஆனால் தையை ஆண்டின் தொடக்கம் என்று கொண்டாடாவிட்டாலும் அவனுடைய விளைவு பயன் தந்த காலம், அறுவடை காலம். அது அவனுக்கு மகிழ்வாக இருந்தது. இப்பொழுதெல்லாம் நாம் 3 மாத பயிர் என்றெல்லாம் கண்டுபிடித்து விட்டோம். அறிவியல் சார்பாக அடிக்கடி விளைவிக்கிறோம், அடிக்கடி அறுக்கிறோம். பழங்காலத்து அப்படி கிடையாது. 6 மாதம் விளைவு, அதை அறுத்து வீட்டுக்கு வைத்து கொண்ட 6 மாதம் விளைவு கிடையாது. அதனால் அவனுக்கு அந்த விளைகின்ற காலம், அறுவடை காலம், பயன் தந்த காலம் அவனுக்கு தொடக்க காலமாக கருதி அதை கொண்டாட தொடங்கினான். அதனால் அது தைதான் தமிழருக்கு சரியான தொடக்க நாளாக இருக்க வேண்டும் என்று கருதி அறிஞர் பெருமக்கள் தான் தையை முதல் நாளாக கொண்டாடினார்களே தவிர எந்த சங்க இலக்கியத்திலும் தைதான் ஆண்டின் தொடக்கம் என்றும் சித்திரைதான் ஆண்டின் தொடக்கம் என்றும் எங்கும் இல்லை. சரி, உலகத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் நிலம் பொழுது என்பது 2 நூல் அடக்கி விடலாம். அதற்கு பிறகுதான் அவை நிலத்தின் கடவுள்கள். இங்கே சிக்கல் போன வாரத்திலேயே
போன காரிக்கிழமையே என்னை கேட்டார்கள் கடவுளை பற்றி. இப்போ இன்றைக்கு வந்திருக்கிற நூற்பாவும் அந்த சிக்கல் நூற்பா தான். 951வது நூற்பா நான் நிலத்தின் தலைவர் என்றுதான் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய ஆராய்ச்சி மட்டும் இல்லை, அறிஞர் பெருமக்கள் பலர் ஆய்ந்திருக்கிறார்கள். அதை சொல்லுகிறேன். அதாவது நிலத்தின் தலைவர் என்றுதான் போடுறேன், நிலத்தின் கடவுள் என்று போடவில்லை. ஏன்னு கேட்டா, அப்போ நான் நீங்களே நினைத்து பாருங்கள், இந்த வகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் இப்போ குறிஞ்சி நிலத்துக்கு ஒரு கடவுள், அப்புறம் முல்லை நிலத்துக்கு ஒரு கடவுள், அப்புறம் மருத நிலத்துக்கு ஒரு கடவுள், நெய்தல் நிலத்துக்கு ஒரு கடவுள், பாலை நிலத்துக்கு ஒரு கடவுள் என்று சொன்னால் 4 கடவுளா இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். நானிலம் என்றுதான் தமிழன் இந்த உலகத்தை பகுத்து வைத்திருக்கிறான். அப்படி நானிலத்துக்கும் 4 கடவுள் வந்து விட்டால் அப்புறம் பரமசிவனுக்கு இங்க என்ன வேலை, திருமாலுக்கு இங்க என்ன வேலை, பிள்ளையாருக்கு இங்க என்ன வேலை, முருகனுக்கு இங்க என்ன வேலை சொல்லுங்க. அப்ப இந்த 4 கடவுளே ஆளலாமே உலகத்தை. கடவுள் இல்லை. அது கடவுளா இருந்தா கடவுள் என்ற சொல்லையே பயன்படுத்தி இருக்கலாமே. ஏன் அவர் மாயோன் மேயன் தானே சொல்றாரு. மேய்தல் என்றால் அதனை ஆளுதல், புறத்தல், பாதுகாத்தல் என்றுதான் பொருள். அப்படியானால் அரசனுக்கு தான் அந்த வேலை. அதை ஆண்டவர்கள் என்று சொன்னால், இப்ப நாம கூட தெய்வம் என்று ஒருத்தர் கேட்டார் அன்றைக்கு கூட. தெய்வம் என்ற சொல்லு கடவுள் இல்லையான, அது தீயிலிருந்து உருவான சொல். நாமும் இந்த இந்து மதத்திலேயே பெருங்கடவுள் திரு தெய்வம் என்று வைத்திருக்கிறார்கள். பெருங்கடவுள் திரு தெய்வம். பெருங்கடவுள் என்பது பரமசிவன், மகாவிஷ்ணு, திருமாலு, கண்ணன், இவங்க எல்லாம். ஆனால் சிறு கடவுள் யாருன்னா காளி, மாரியாத்தா, முருகன், இவங்க எல்லாம் சிறு கடவுளாயிடுறாங்க. அவங்க தெய்வங்கள்ன்றாங்க. அது இல்லை. நாம தெய்வம் என்று கொண்டாடுவது ஒவ்வொருவரும் என்ன சொல்லுகிறார்கள், எங்க குல தெய்வம்னு சொல்றாங்க சிலர். எங்க ஊர்ல ஒரு கோவில் இருக்குது, அது போ நான் கும்பிட்டு வரேன்னு சொல்றாங்க. அதனுடைய பேர் என்னன்னு கேளுங்க. காத்தமுத்து, மன்னார் சாமி, பெரிய கருப்பன், இப்படி எல்லாம் பேர் இருக்கு. இது யார் தெரியுமா? ஊரை காத்தவர்கள். ஊரை காத்தவர்கள் வேறு, ஊரை ஆள்பவர் வேறு. ஊரை என்பது நாட்டை ஆள்பவன், ஊரை சேர்ந்து ஊரை காத்தவர் யார் என்றால், அந்த காலத்துல காவல் நிலையங்கள் இல்லாத காலம், அரசன் ஆண்ட காலம். ஒரு ஊர்ல திருடு குற்றம் நடக்கிறது என்று சொன்னால், அந்த திருட்டை தடுப்பதற்காக இரவில் ஒரு ஆளை அதாவது ஏற்பாடு செய்வார்கள். அந்த ஊரில் வாழ்கின்ற ஒருவர் நல்ல வாட்ட சாட்டமான ஒரு ஆள், யாரையும் வென்று அல்லது அடித்து கொன்று தடுத்து நிறுத்துகின்ற வல்லமை படைத்த ஒரு ஆளை தேர்வு செய்து, நீதாம்பா இந்த ஊருக்கு காவலாக இருக்க வேண்டும், மாதம் இவ்வளவு நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று ஒருவரை ஏற்பாடு செய்வார்கள். அவர்தான் இரவெல்லாம் இந்த ஊரை சுற்றி காப்பார். அரசனும் காவல் காத்திருக்கிறான். அவருக்கும் எல்லா நேரத்திலையும் காக்க முடியாது, எல்லா ஊரையும் காக்க முடியாது. அவன் இருக்கின்ற நகரத்தை மட்டும்தான் அவனால காக்க முடியும். ஆனால் இந்த காத்தமுத்து, அப்புறம் இந்த பெரிய கருப்பன், மன்னார் சாமி என்று சொல்லுகின்ற இவர்கள் எல்லாம் அந்தந்த ஊரில் வாட்ட சாட்டமான ஒரு ஆள். அவர் இருந்த வரையில் அந்த ஊரை காத்தாரா? அவர் இறந்து விட்டால் அவருக்கு ஒரு சிலை செய்து வைத்து விட்டார். இவ்வளவு நாளா நம்மை காத்தவன் என்று அவனை வணங்க தொடங்கினார்கள். இது ஒரு வணக்கம், இது ஒரு வகையான வணக்கம். இவனைத்தான் குல தெய்வம் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள், எங்க ஊர் தெய்வம் என்றும் சொல்லுகிறார்கள், எங்க நாட்டு தெய்வம் என்றும் சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லுவது மனிதன் நம்மை காத்தவன், ஊரை காத்தவன், அவனை வணங்குகின்ற ஒரு வகை. இன்னொரு வகை, போரில் வெற்றி வாகை சூடி இறந்து விடுவான். வெற்றி வாகை சூடுவான், இறந்து விடுவான். அல்லது அந்த மன்னனுக்கு வெற்றியை தேடி தந்து இவன் இறந்து விடுவான். அவனுக்கு நடுகள் நட்டார்கள். அவனுடைய உடலை புதைத்து
அந்த இடத்திலே ஒரு கல்லை அடையாளமாக வைத்து இவன் இந்த போரில் வெற்றி வாகை சூடியவன் என்ற பொருள்ல அது வைத்திருந்தார்கள். அடுத்த இன்னொரு போர்ல அந்த வழியாக செல்லுகின்ற போர் வீரன் உன்னை போல் நான் வீரவாகை சூட வேண்டும், வெற்றி வாகை சூட வேண்டும் என்று அங்கு போய் சூளுரைத்துக் கொண்டு சென்றான். இது சூளுரைத்தது, பிறகு அவனை போய் வணங்குவது மாறிவிட்டது. இப்படித்தான் கல் உருவம் அல்லது ஒரு சிலை வடிவம் அல்லது ஒரு உருவத்தை வணங்குகின்ற பொருள் வந்தது. சரி, நான் அப்புறம் போகலாம். நான் சொல்லுகிறேன், மாயோன் மேய காடுரை உலகமும். இப்போ உலகம் சொல்றார், நாம் என்ன நினைப்போம்? உலகம்னா இந்த பூமியே நினைப்போம். அப்போ தொல்காப்பியர் காவலத்துல ஒரு இடம் என்ற பொருள்ல இருந்திருக்கு. உல்கு என்பது பாவாணர் சொல்லுகிறார். உலகு உல்கு என்று சொல்வது, உல்குனாலே ரெண்டு பொருள். உல்குன்னா வெப்பம், உலகுன்னா உருளுதல். உலகோட சேர்ந்து உலகமானது. உல்கு என்ற வெப்பமான உலகம், தீயினால் தான் இந்த உலகம் உண்டானது. அதனால வெப்பத்தால் உண்டான இந்த உலகத்தை உல்கு என்று ஒரு பொருளும். அதனாலதான் அந்த ஒரு உள்ளன் ஆடை ஒண்ணு இருக்கிறது இல்லையா, அது ஆங்கிலத்துல உள்ளன் தான். உல்கு என்கின்ற தமிழ் சொல்லினுடைய வேறு தான் அங்க இருக்கிறது, அது வெப்ப ஆடை. அதனால உல்கு என்கின்ற சொல்லாதான் உலகு மாறி உருளுகின்ற உலகம் என்று ஒரு பொருளும் வந்தது. உலகோடு சேர்ந்து உலகமானது. சரி, இப்ப பாருங்க, உலகம் என்றால் இங்கே 4 திணை, 4 நிலம், 4 பகுதி. உலகு என்ற சொல்லுக்கு இடம், திணை, பகுதி என்று பொருள். மாயோன் என்றால் நாம என்ன பண்றோம், ஏற்கனவே இந்த புராணங்களை படித்ததனால் மாயோன் என்ற ஒன்றை திருமால் என்று நாம் நினைக்கிறோம். மாயம் என்றால் அது கருப்பு என்று பொருள். கருமை, மயக்கம், இருள் என்றெல்லாம் பொருள் உண்டு. அதனால அந்த காடும் காடு சார்ந்த பகுதியும், அது பகுதியே இருட்டு தானே, காடும் காடு சார்ந்த பகுதியும். அதை ஆள்பவன் யாரு? மாயோன், காடுரை உலகம். மாயோன் என்று சொன்னால் கருப்பன் என்று பொருள். கரிய நிறம் உடையவனாக இருப்பான், அவன் காற்றுக்கு உரியவனா இருப்பான். அதனால அவனுக்கு மாயோன் என்று பெயர் அவர் சூட்டினார். மக்கள் கருப்பன் என்று சொல்லியிருக்கலாம். பிறகு சேயோன் மேய மைவரை உலகம். இப்ப சேயோன் என்றால் யார சொல்றோம்? முருகனைத்தான் சொல்லுகிறோம். ஆனால் பரமசிவன் எங்க போனாரு? அப்பாவை விட்டுட்டு பிள்ளையதான் வணங்கினாங்களா? இது கொஞ்சம் நாம சிந்திக்க வேண்டிய செயல். அதாவது சேயோன் மேய என்று சொன்னால் அப்ப பரமசிவனை ஏன் வணங்கல? கடவுள் இல்லை, அவ்வளவுதான். இந்த கடவுள் கோட்பாடெல்லாம் பின்னால் வந்தது. நாம இந்த தொல்காப்பியத்துக்கு முந்தியது, நான் அன்றைக்கு கூட சொன்ன, தொல்காப்பியத்துக்கு முந்தியது திருக்குறள்னு ஒருத்தர் கேட்கிறாரு, எப்படி சொல்றீங்கன்னு. இன்றைக்கு கூட நான் சொல்லுகிறேன், பன்மொழி புலவருக்கா அப்பாதுரையார் எழுதிய பல நூல்கள்ல ஒரு நூல் வள்ளுவர் நிழல் ஒரு நூல் இருக்கு. அந்த வள்ளுவர் நிழலை படிங்க, பல்வேறு முறைகள்ல நமக்கு சான்று தருகிறார். தொல்காப்பியத்துக்கு முந்தி திருக்குறள் என்பது, திருவள்ளுவர் என்பதை சங்க காலத்திலும் திருக்குறள் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் சங்க இலக்கியங்களிலும் திருக்குறளுடைய கருத்துகள் வருகின்றன. அதனை திருக்குறளுக்கு பெருமை சேரக்கூடாது என்று கருதுகின்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அதையெல்லாம் திருவள்ளுவர் எடுத்து கையாளுகிறார் என்று சொல்லுகிறார். ஆனா அப்பாதுரையார் சொல்லுகிறார், திருக்குறளுடைய கருத்தை அவர்கள் கையாளுகிறார்களே தவிர திருவள்ளுவர் எடுத்து கையாளவில்லை, தவறாக இதை சொல்லுகிறார்கள் என்று ஆணித்தரமாக மறுக்கிறார். நாம் பெரும்பாலும் அப்பாதுரையார படிக்கிறது இல்லை.